வணக்கம் தமிழா. இந்த வீடியோவில் சோனியோட S40R அப்படிங்கிற ஹோம் தேட்டரோட குட்டி அன்பாக்சிங் நம்ம பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹோம் தேட்டரை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒரு ப்ரீமியமான ஒரு டால்பி ஆடியோ சவுண்ட் உங்களுக்கு வேணும், ஒரு சரௌண்டிங் சிஸ்டம் வேணும் அப்படின்னா இந்த ஹோம் தேட்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகும். இந்த ஹோம் தேட்டரோட வாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 600 வாட்ஸில் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்டு ப்ளஸ் HDMI கேபிளும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஃபேமிலியோட நீங்கள் மூவிலாம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சவுண்ட் சிஸ்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். சரௌண்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ரியர் ஸ்பீக்கர் ரெண்டு கொடுத்ததுக்கு தனியாக ரிசீவரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக ஒயர்லெஸ்ஸாகவே அதை கனெக்ட் பண்ணி அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிவிக்கு ஃப்ரண்ட்டில் வைக்கிற பாரில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட் ரைட்டு சென்டர்னு. ஆக்சுவலாக இந்த ரிசீவர் எதுக்காக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ரியர் ஸ்பீக்கர் வந்து நீங்கள் பேக் சைடில் வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது பேக் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரியர் ஸ்பீக்கரோட கனெக்டிவிட்டி ரெண்டு கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக அந்த போர்ட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக பவர் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, பவர் ஆன் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நம்ம அதை ஆன் பண்ணிவிட்டு பேக் சைடில் வச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ஸாகவே அந்த 2 ஸ்பீக்கருமே பேக் சைடில் எடுத்துகிட்டு போயிட முடியும். நம்ம ஒரு ஹாரர் மூவிலாம் பார்க்கும்போது இந்த ஸ்பீக்கரை பேக் சைடில் வச்சிருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சரௌண்டிங் சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஊஃபரோட பேக் சைடு போய்ட்டோம் அப்படின்னா எல்லா போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க, அனலாக் இன் கொடுத்துருக்காங்க, HDMI அவுட்டும் கொடுத்துருக்காங்க. AR சப்போர்ட்டோட டிவியில் டேரெக்டாக HDMI கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரூ வேல்யூ என்ன உங்களுக்கு டேரெக்டாக அதில் வருதோ டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் தேட்டருக்கு வரும். டிவியோட ஆப்டிக்கலும் கொடுத்துருக்காங்க, ஆப்டிக்கலையும் நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதிலே பாட்டம் போய்ட்டோம் அப்படின்னா அந்த 3 ஸ்பீக்கர் அந்த பாரில் வர 3 ஸ்பீக்கரும் கனெக்ட் பண்ணதுக்கான குட்டியான போர்ட், அதுவும் அந்த உங்களுக்கு கரெக்டாக அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரைட் சென்டர் லெஃப்ட்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற போர்ட்டில் ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நம்மளே வந்து எந்த ஒரு கன்ஃபியூஸ் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் இன்னும் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் என்ன கனெக்ட் பண்ணி டேரெக்டாக ப்ளக் பண்ணிட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஹோம் தேட்டர் ஆன் ஆயிரும். இந்த மாதிரி ஈஸியான கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால நம்மளே யாரோட ஹெல்ப் இல்லாமல் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியும். இதோட ரிமோட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. பவரான பட்டனில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் சினிமா மோடு இல்லை ஆடியோட பேஸ் சேஞ்ச் பண்ணணும், சப்வூஃபரோட உங்களுக்கு வால்யூம் அதிகமாக வேணும் அப்படின்னாலுமே செட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. 600 வாட்ஸ் கொண்ட இந்த 5.1 சோனியோட S40R சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத குட்டியாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கம்மியாக தான் சவுண்ட் வச்சேன், எனக்கு காப்பிரைட்ஸ் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,990 வரும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ராடக்ட்லேயும் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.